வந்திருக்காங்கன்னு நினைச்சு தூங்கவும் போயிட்டான். ஆனா அடுத்தடுத்த இரவுகள்ல சரியா அதே நேரத்திலையும் அந்த பலாப்பழத்தோட வாடையும் அதை தொடர்ந்து ஒரு குழந்தையோட மெல்லிய அழுகிற சத்தமும் கேட்டது. ஒரு நாள் ரவி நள்ளிரவுல அந்த பலாப்பழ வாடை வந்து திசையவே பின்தொடர்ந்து வீட்டு முச்சத்துக்கும் போனான். அங்க கொஞ்சம் தூரத்துல ஒரு மெலிந்த உருவமும் இருந்துச்சு. அது தலையை தொங்க விட்ட மாதிரி நிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க அணிஞ்சிருந்த உடையோட நிறமும் தெளிவா தெரியல. யார் அது இந்த நேரத்துல, எதுக்கு இங்க நிக்கீங்கன்னு ரவியும் சத்தம் போட்டான். அந்த உருவமும் மெதுவா தலையை நிமிர்ந்து பார்த்துச்சு. அதோட முகம் ரொம்ப கருத்து போய் இருந்துச்சு. ஒரு விரித்த பார்வையோட ரவியையும் பார்த்துச்சு. அந்த நேரம் ரொம்ப கருகன பழத்தோட வாடையும் ரவியை நோக்கி வந்துச்சு. அவளோட கத்தியில ஒரு அழுக்கு படிஞ்ச சிறிய கத்தியும் இருந்துச்சு. நான் வியாபாரத்துக்கு போகணும், என்னோட குழந்தைக்கு பசிக்குது அப்படின்னு ஒரு வடிஞ்ச குரல்லையும் அந்த பொம்பளை மணங்குச்சு. ரவி